ஏய் நானும் அப்பத்துல இருந்து கேட்டுனுக்குறேன், எதுவுமே சொல்லாம அழுதுனுக்குறேன். எதுக்கடி அழுகுற? என்னக்கா ஆச்சு? ஏன் ஐஸ் அழுவுறா? ஸ்கூலை விட்டு வந்ததுல இருந்து ஒரே அழடா. ஏன்னு கேட்டா சொல்லவே மாட்றா. ஐஸு என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? எங்க ஃப்ரெண்டுங்களை பார்க்க முடியாதுண்ணா, அதானே அழுகுறேன். ஏன் ஐஸு? உன் ஃப்ரெண்டுங்க உன்னை விட்டுட்டு டூருக்கு போறாங்களா? இல்லண்ணா. அப்ப வேற ஸ்கூல் மாறி போறாங்களா? இல்லண்ணா. அப்ப எதுக்கு தான் ஐஸ் அழுவுற? எக்ஸாம் முடிஞ்சு 50 நாள் லீவ் விட்டாங்க, எங்க ஃப்ரெண்டுங்களை பார்க்கவே முடியாது, அதானே அழுகுறேன். என்னது 50 நாள் லீவ் விட்டாங்களா? அக்கா நீ எதுக்கு அழுவுற? வீட்ல இவ தொல்லை தாங்க முடியாம தாண்டா இவ்வளவு ஸ்கூலுக்கு அமிச்சு வீட்டுல நான் நிம்மதியா இருக்கேன். ஆனா இப்ப 50 நாள் லீவ் விட்டாங்களடா, என் நிம்மதியா போகுதுடா. வீட்டுல மாமியார் பண்ற கொடுமை விட எனக்கு இவ பண்ற கொடுமை தாண்டா அதிகம். கொடுமை பண்றவளா? அம்மா நாம துணி தைச்சுனுங்கிற. நான் இசே பண்ண சொல்றேன், உங்க அப்பாவும் சரியா வேலைக்கு போக மாட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது துணி தைச்சாதான் காசு வருது, அதனாலதான் தைச்சுனுங்கிறேன். நாம சொல்ற துணி தைச்சா காசு வருதா? ஆமா இசே, என்ன ஒண்ணு துணி கம்மியா இருக்கு, கம்மியா தான் காசு வரும். அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இருமா வரேன். ஐஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண போறா போலகுது, பரவாயில்ல. A few minutes later. அம்மா இது ஃபுல்லா கீஞ்ச துணிதாம்மா, தெரியுமா? நிறைய இவ்வளவு கிழிஞ்ச துணியா? இவ்வளவு துணி தைச்சா நிறைய காசு கிடைக்கும்டி. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு வீட்டு துணியா? இல்லம்மா. அப்ப இதெல்லாம் யார் வீட்டு துணிடி? நம்ம வீட்டு துணிதாம்மா. நம்ம வீட்டு துணியா? நம்ம வீட்டுல கீஞ்ச துணியா இல்லையாடி? கீஞ்ச துணி தைச்சா காசு வரும்னு சொன்னல, அதான் நம்ம வீட்டுல இருக்க எல்லா துணியும் கீச்சிட்டேன். அடி பாவி. ஐசே தலை ரொம்ப வலிக்குது, அண்ணாச்சி கல்ல போயிட்டு அண்ணாச்சின் மாத்திரை வேணா போடி. சரிம்மா. இந்தாம்மா மாத்திரை. எப்படி தந்துக்கிறாரு பாரு அந்த அண்ணாச்சி. ஐசே கொஞ்சம் தண்ணி ஏத்தணுமா? சரிம்மா. இந்தாம்மா தண்ணி. விஷ்ணக்கா, ஐசா நீயா மாத்திரை வாங்க அனுப்புனா? ஆமாண்டா. அந்த மாத்திரை போட்டிய தலை சுத்தல? டேய் அண்ணாச்சின் மாத்திரை போட்டா ஏன்டா தலை சுத்துத? அக்கா அவ வாங்கிட்டு வந்தது அண்ணாச்சியன் மாத்திரை இல்ல, அந்த கடையில இருக்கிறாரு அண்ணாச்சி, அவரு போடுற மாத்திரை. அந்த அண்ணாச்சி போடுற மாத்திரையா? மா நீ தினமா அண்ணாச்சி மாத்திரை வாங்கின சொன்ன, அதான் அந்த அண்ணாச்சி போடுற மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். அடி பாவி, அண்ணாச்சின் மாத்திரைக்கும் அண்ணாச்சி மாத்திரைக்கும் வித்தியாசம் தெரியலையாடி? அக்கா நீ போட்டது பிபி மாத்திரை, ஓவர் டோஸ். அப்ப நான் இன்னைக்கு க்ளோஸ். அம்மா அப்பா வர்றது எப்படிமா இங்க உட்காந்துட்டே கண்டுபிடிக்கிற? அது ஒன்றும் இல்லை, தினமும் உங்கள் அப்பா குஸ்ட் ஆடிக்கினே வருவான்ல, அதை பார்த்து நாய் கொலைக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். அப்படியாம்மா? அம்மா நாய் கொலையுதுமா. உங்கள் அப்பா தான் வந்திருப்பான், நான் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாடி நான் எங்கே இருக்கிறேன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, நாய் அப்பாவை பார்த்து மட்டும் கொலைக்கல, வேற திருடனை பார்த்தா கூட கொலைக்குதுமா. நாடி சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் எவனோ ஒருத்த நம்ம வீட்டுல இருந்து திருடின்னு ஓடுறான். திருடின்னு போறானா? விஷ்ணக்கா எவனோ ஒருத்த உங்க வீட்டுல இருந்து மூட்டை தூக்கின்னு ஓடுறான். டேய் அவனை புடுறா. ஏ ஐசே இங்கதான் இருக்கிறியா? இப்பதான் செய்தி பார்த்தேன், அடிக்கிற வெயிலுக்கு தலைமண்டை பிச்சுன்னு தலைவலியா வருதான். வெயில் எங்கேயோ போய் சுத்தாத. மா எனக்கு வெயில் காலத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலும் தலைவலி வரும். அது எப்படி உனக்கு மட்டும் எல்லா காலத்துலயும் தலைவலி வரும்? ஏன்னா நீ தான் எல்லா காலத்திலும் என் கூடயே இருக்கிய. நாடி சொல்ற? என் தலைவலியே நீ தானம்மா. சரி அதை விடுமா, எனக்கு ஒரு பெரிய டவுட்டுமா. என்ன டவுட்டு? நம்ம அதிகமா சம்பாதிச்சா ஏமா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம்? நம்ம அதிகமா பணம் சம்பாரிச்சா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி தான் ஆகணும். நம்ம கிட்ட அதிகமா பணம் இருந்தா கவர்மெண்ட் ஏத்துக்கிறாங்க. ஆமா, ஆனா நம்ம கிட்ட அதிகமா கடன் இருந்தா மட்டும் ஏன் கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டாங்க? கஷ்டமான கேள்வி கேட்டல. தெரியலம்மா. என்ன என் ஃப்ரெண்டு கால் பண்றா? ஹலோ சொல்லுடி. விஷ்ணு கொலுசா இருந்துச்சுன்னு பத்த வைக்கணும்னு சொன்னல, பத்த வச்சிட்டியா? எங்கடி, எங்க வீட்டுக்கார் பஜார் கூட்டிட்டு போனா இந்த கொலுசை பத்த வைக்கிறதுக்கு. அந்த போன கொலுசை பத்த வைக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. கொலுசை பத்த வைக்கணுமா? சரிடி, நான் அப்புறமா பண்றேன்டி. சரிடி.
விஷ்ணக்கா பஜார் போயிட்டாங்க உடனே திரும்பி வந்துட்டேன். இந்த கொலுசை பத்த வைக்கலான்னு பஜாருக்கு போனேன்டா. ஆனா வெயில் அதிகமா இருக்குதுன்னு திரும்பி வந்துட்டேன். அண்ணன் குடும்பம் வேண்டியதானக்கா? அவர்லாம் வர மாட்டாரா. இந்த கொலுசை பத்த வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அம்மா பாவம், அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம். A few minutes later. எரிட்டோம் நல்லா எரிட்டோம். அடுப்புல எரிய போட்டுக்கிறா இவ. ஏய் என்னடி பண்ணுகிற? உனக்கு தாம்மா உதவி செஞ்சுட்டு இருக்கேன். ஐயே அடுப்பு பத்த வைக்கிறது ஒரு உதவியா? பத்த வச்சுட்டு அடுப்பு இல்லம்மா, உன் கொலுசை. என் கொலுசா? ஆமாம்மா, கொலுசை பத்த வைக்க முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, அதான் நானே பத்த வச்சிட்டேன். அடி பாவி. அண்ணா எனக்கு ஒரு டவுட்னா, அன்புனா என்ன, பாசனா என்னன்னா? அதுவா ஐசு, நான் உங்ககிட்ட காட்டுறது அன்பு, உங்க அப்பாவும் அம்மாவும் உன் மேல காட்டுறாங்க பாரு, அதான் பாசம். அப்ப அக்கறைனா என்னன்னா? நீ ஏதாச்சும் பண்ணும்போது அது பண்றதுனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் கண்டிக்கிறாங்க பாரு, அதுதான் அக்கறை. சூப்பர்ண்ணா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா ஐசே? கேளுங்கண்ணா. கோபம் என்றால் என்ன, கொலவெறி என்றால் என்ன? அதுவாண்ணா, காலையில எங்க அம்மா உப்பு இல்லாத உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுமே, அது கோவம். அப்போ கொலவெறினா? அதே உப்புமாவை நைட்டுக்கும் சாப்பிடுன்னு கொடுங்க பாரு, அதுதானே கொலவெறி. அவ்வளவு கேவலமா செய்வாங்க? ஏ ஐசே, உப்புமா ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. ஏ அஜய், நீயும் இங்கதான் இருக்கியா? வாடா உப்புமா சாப்பிடுவ. உப்புமாவா? எனக்கு வேணாக்கா, நான் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐசே சீக்கிரம் வந்து சாப்பிடு, உங்களுக்கு பிடிச்ச உப்புமா தான். இந்தம்மா போனு குடு, முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம். ஹலோ ஹலோ டாக்டர், நான் திலீப் உங்க ஒய்ஃப் பேசுறேன் டாக்டர். பேசிக்கோ. டாக்டர் கிண்டல் பண்ணாதீங்க டாக்டர். போன வாரம் கூட எங்க வீட்டுக்காருக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லுமா. ஐசே ஞாபகம் இருக்காண்டி. டாக்டர், நீங்க அவருக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு தினமும் ரொம்ப தூரம் நடக்க சொன்னீங்கல்ல? ஆமாமா. அவரும் ரொம்ப தூரம் நடக்கிறாரு டாக்டர். ஆமா, அப்பா ரொம்ப தூரம் நடக்கிறாரு. மா, சுகர் கண்ட்ரோல் ஆகணும்னா தினமும் ரொம்ப தூரம் நடந்துதான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப தூரம் நடக்க சொல்லு. எது, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமா? டாக்டர், நீங்க தினமும் நடக்க சொன்னீங்கன்னு இப்ப கன்னியாகுமரி வரை நடந்தே போயிட்டாரு. இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்க சொல்லுவீங்க? நடந்து கன்னியாகுமரி வரை போயிட்டானா? ஆமா டாக்டர். ஏமா, உன்ன மாதிரி பொண்டாட்டி வீட்டுல இருந்தா உன் புருஷனுக்கு சுகர் மட்டும் கிடையாது, எல்லா நோயும் வந்து சேரும். உன் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதை விட்டு முதல்ல நீ போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேரு. என்ன இவர் இப்படி சொல்றாரு? ஐசே ஐசே, எங்கடி இருக்கிற? நாமா, ஏமா வெளியே வந்த? ஐசே, கண்ணுல ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, சமைக்க முடியலடி, அம்மாக்கு ரொம்ப பசிக்குதுடி. அம்மா, நான் உனக்கு சமைச்சு எடுத்துன்னு வருவா? உனக்கு தான் சமைக்க தெரியாதே. அம்மா, சீக்கிரமா ஏதாச்சும் செஞ்சு எடுத்துன்னு வர இரு. A few minutes later. அம்மா, வீட்டுல இருக்கிறத வச்சு ரெடி பண்ண, இந்தாம்மா சாப்பிடுமா. என்ன ஐசே இது இவ்வளவு நைஸா இருக்கு? நான் உப்பு எடுத்துன்னு தரா? உப்புமா. உப்புமாவா? அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்ஸ்மா. அக்கா, அது என்ன தெரியுமா? அண்ணா, அதான் நான் சொல்லிட்டல, உப்புமா. உப்புமா தான் ஐசே, நான் சாப்பிடுறேன். என்னது இது? கோ, அவ சால்ட் உப்பு தட்டுல கொட்டி எடுத்துன்னு வந்து தரா, அதை போய் உப்புமான்னு சொல்லி சாப்பிடுற? ஆமாம்மா, உப்புமா.